தொடர்ந்து நேபாளத்தில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் தமிழர்களை மீட்கக்கூடிய பணிகள் தீவிரம் அடைந்திருக்கிறது என்று அமைச்சர் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் நேபாளத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் தீவிரமடைந்திருப்பதாக அமைச்சர் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து அயலக தமிழர் நலத்துறை சார்பிலும் அங்கிருக்கக்கூடியவர்களை தொடர்பு கொண்டு அங்கிருக்கும் நிலையை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேபாளத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கும் பணி தீவிரமடைந்திருப்பதாக அமைச்சர் தென்னரசு தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பத்தொன்னத்திலிருந்து சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலம் கும்பகோணம், மயிலாடுதுறை, ஓசூர் உள்ளிட்ட தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து 57 நபர்கள் விமானம் மூலம் நேபாளம் வடமாநிலத்திற்குள்ள 13 நாட்களுக்கு சுற்றுலாக்கு சென்ற நிலையில் அதில் 2 பேருந்துகள் சென்ற பொழுது அது 20 பேர் மட்டுமே பாதுகாப்பு இருப்பதாக நமக்கு தகவல் வெளியான நிலையில் அந்த வெள்ளத்தில் சிக்கிய மீண்டும் 2 பேருந்தில் இருந்த 37 பேர் காணவில்லை என்ற தற்போது தகவல் வெளியான நிலையில் இது குறித்து வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு அவர்களிடம் கேட்டதற்கு தற்போது இந்திய தூதரகம் மூலம் தகவலானது அளிக்கப்பட்டு விவரங்கள் சேகரிக்கும் பணிகளில் ஈடுபடுகிறது. டெல்லியில் உள்ள தமிழக இல்லத்தில் தற்போது இந்திய தூதரகம் மூலமாக தூதரகம் மற்றும் அயல்நாடு நலத்துறை அமைச்சர் மூலமாக விவரங்கள் சேகரித்து அவர்களுக்கு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கிறார். மேலும் இன்னும் அவர்களுக்கு விவரங்கள் நேரடியாக ஒருவருக்கு ஒரு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு விவரங்கள் சேகரிப்பிட்டு வருவதாக அமைச்சர் தென்னரசு அவர் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.